இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி சாகுறது. இது ஒரு ஆட்சி, இது ஒரு கேவலம். நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், உன் மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியும்? படிக்கிற பிள்ளை உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்துல கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி? இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். விண்ணூர் ஜனத்தை பார்த்த உடனே ஏ அப்பா எங்கடா பறந்து போவான்? ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுது, பதாகையை வைக்குது. அதுக்கு பல கோடிகளை செலவு. வாங்கும்போது அதை கொடுக்கும் போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கா? இதுவரை சிறைப்படுத்திருக்கா? சரி, நான் கேட்கிறேன், கடந்த முறை தஞ்சாவூர்லயும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடி தேர்தலை வச்சிங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாங்க. அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிறவரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, பந்த படைன்னு உணர்ந்து நடுச்சாலையில் நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன், அப்பாவை மருத்துவமனையில சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறிச்சு காசை பறிச்சுக்கிறது. அங்க தொகுதிக்குள்ள அவன் கணக்கு இல்லாம கொடுத்து. இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை போய் பேசி இல்லை நீங்க சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது அதுக்கு சொல்றேன். 100 நாள் வேலை திட்டத்தோட பேரை மாத்திருக்காங்க, புதிய மசோதா. அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்ப சிறுநீரக திருட்ட வந்து முறைகேடுன்னு சொல்லணும். இப்ப வந்து வாக்குக்கு காசை வந்து வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். மாத்திக்க வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அதை எல்லாரும் திட்டுறாங்க. அப்ப விலை இல்லா அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்க வேண்டியது. இப்ப ராஜீவ்காந்தி பேரை எடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற திமுக வந்து எதுக்காவது ராஜீவ்காந்தி பேரை வச்சிருக்கான்னு தமிழத்தை கேட்டிருக்காங்க. இதுல என்ன நாள் வேலை திட்டத்துல மகாத்மா காந்தி பேரு மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களா? அப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற பேரை எடுத்துட்டு மாத்துறாங்க மத்திய அரசு. 125 நாளா அந்த வேலைவாய்ப்பு கொண்டு வராங்க. அதுக்கு தமிழுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு வந்து பேசுற திமுக வந்து எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. தெரியாது. சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கு? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டை விட்டு வெளியில போனீங்க. நீங்க வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க. ஏதாவது ஒரு நாட்டுல வல்லபாய் பட்டேல யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுது? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவச்சிங்க? எதுக்கு? ஏன்னா RSS மேல இருந்த தடையை அவர் நீக்கல. அதை தவிர என்ன எதுக்காக வச்சீங்க அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு? அதே குஜராத்ல ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்க காந்தியை போட்டுறதா? மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ஒரு நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட 5000 ரூபாய் தரணும் அரசுன்னு சொல்லியிருக்காரு. இது பல நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்றதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்றதும் வாடி. சென்ற முறை தரல, இந்த முறை தரணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவங்களோட தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான். அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி, காய்கறி வாங்கி, வெல்லம் வாங்கி, இது வாங்கி, அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாட முடியாத வறுமையில இருக்கு. 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி
சாகுறது. இது ஒரு ஆட்சி, இது ஒரு கேவலம். விளைய வச்ச நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துக்கிட்ட நீ? ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? இந்த அரிசி கொடுப்பு எங்க இருந்து கொண்டாரு? ஆந்திராவில இருந்து. ஏன் அரிசி என்னாச்சு? ஏன் நெல்லா விசாரிச்சு அரிசியா வராதா? இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை. இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை. இது நீங்க 50,000 கூட கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இலவசங்கள் வேண்டாம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 80,000 கோடிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கோம். இதுல 5000 கொடு, எங்க இருந்து கொடுப்பீங்க? இன்னொரு 50,000 கோடி கடன் வாங்க. இந்த கடனை எவங்க சுமையா இருக்குங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே மாநில அரசு வந்து நிதி சுமையில இருக்க, மத்திய அரசு பணம் தரது இல்லைங்கிறாங்க. இந்த திட்டத்திலேயே அதே மாதிரி. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இவங்க வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல் தெரியாது. மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி அந்த நேரத்துல அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம். இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் மேல 30 ரூபா, ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு. இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்க போய் நிறுத்துவீங்க கடைசியா? நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், உன் மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியும்? பள்ளி கூட நீங்க கட்டினீல. நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போனோம்ல இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்பதான் கட்டி திறந்திருக்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அதான அதுல அர்த்தம். அதான் அர்த்தம். படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்துல கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படிச்ச பிள்ளை. ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனேன், வண்டி இருந்துச்சு, ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நிறைவு காணும். சிறியதே அழகு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற? மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை இவ்வளவு அழகா கட்ட மாட்டேங்கிற? ஏதோ சுவ காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படி. விண்ணூர்தி நிலையத்தை பார்த்த உடனே அப்பா எங்கடா பறந்து போவான்? பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிகோல. ஒரே ஒரு முதலாளி. ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்திருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விடுறா, 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவன் 20 நாள் வண்டி இல்லை. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி இல்லை, ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்டேன். மதுரையிலிருந்து இப்படி வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன், அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி. அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி மதுரைக்கு நான் வர, சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வர 24,000, போக 24,000, 6 லட்சம். 2 பேர் வந்தா 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாச வருவாயே 1 லட்சம் தான். அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்டு நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி. அவன் என்ன நீ சொல்லிட்டா? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணும். அதுல அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம்னா இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். அது எப்படி இருக்கு? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு 500 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபா ஒரு தொகைன்னு வை. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் போடுற, பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற. அப்படி நீ வைக்கணும்னு அவங்க ஒத்துக்க மாட்டான்.
ஏன்னா தனியாற்ற கொடுத்துட்டேன், மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிக்கிறேன். அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி நீ கட்டமைக்கிற. எத்தனை மக்கள் தவிக்கிறான் இப்ப பாருங்க, எவ்வளவு நினைச்சேன்னு. இப்ப நீங்க சென்னைக்கு போக முடியுமா? நீங்க போக முடியாது, வண்டி இல்ல. இங்க இல்ல, இந்தியா முழுமைக்குதான் நிலைமை. இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும், எப்படி போவீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க தனியா விண்ணூர்தி வச்சிருக்கீங்க, ஏறி வந்து சார் சார்ட்டர்டு பிளைட். எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீ எங்க போய் பேசுவீங்க? 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்த தொகுதியில கள்ள வாக்குகள் பதிவாயிருக்கு பாராளுமன்றத்திலேயே எடுத்து வச்சிருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீ அதை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவன் தானே, நீ பெரிய இவர் தானே. நீயே இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செய்ய வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்பேன். நீ இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்த தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? நீ ஒரு தொகுதியில தான் கள்ள வாக்கு பதிவாயிருக்கா? கொளத்தூர்ல நாடங்களும் இல்ல, நீங்க வென்ற பீகார்ல கள்ள வாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையில என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற. நீ மத்த தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்துட்டா அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு. அந்த வெற்றி செல்லாது. இப்ப அறிவிங்க, அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்ப அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? அரசியலாதாரத்துக்கு அவர் போராடல. ஆனா நீங்க ஒவ்வொருத்தருமே பெரியார் விமர்சிக்கிறீங்க. நீங்க ஒரு அரசியலாதாரத்துக்கு பேசுறீங்க. பெண்ணுரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்ற உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இதுக்கு இது இடம் இல்ல. சாயந்தரம் வாங்க, என்ன போராடினாரு அதுதான் கூட்டம். மக்கள் அரசு .comனு ஒரு இது இருக்கு, அதுல போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். ஒருங்க நான் போட்டு காட்டு எப்படி ஆட்சி. கொரோனா நேரத்துல மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்ப அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதை நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னதுதான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்ல, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தீய சக்தி யாரு சார்? திமுகவா பிஜேபியா? தூய சக்தி யாரு? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாது அதுல யாரு தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி, எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பாரு. அவரே 21ல ஓட்டு போட்டேங்கிற சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறாரு. அதிமுக ஓட்டெல்லாம் கவரலாம். யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்றேங்க, இல்லை இங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஐயா ஈவேரா அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா அப்படி எங்க அம்மா அஞ்சலைக்கு இப்படி இல்லை, இவங்களுக்குலாம் இல்லை. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா? யாராவது சொல்லுங்க தம்பி. திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க வந்து அதை செய்வாங்க, எதுவும் பேசுறதில்ல. புரட்சி தலைவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்,
உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்திய. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து டீ குடிச்சிருக்காரு, விளக்கேற்றணும் இறந்து போயிட்டு. அதெல்லாம் அவசியமற்றது. விளக்கேத்துறது இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது. அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது. விளக்கேத்தணுங்கிறது ஒரு ஒரு உரிமைன்னா அது என்னன்னா நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் அரசு? அவரவர் வழிபாடு. இங்க என்னென்ன உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடா இருக்கணும். சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்ப நான் இங்க வந்து நான் விளக்கை ஏத்தணும் அப்படின்னு எனக்கு இருக்கிற வருத்தம். விளக்கை ஏத்தணும், சரி, அதை பன்னெடுங்காலமா ஏத்தாம விட்டுட்டீங்க. அப்போ நீங்க மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும். அரசு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்தணும். தேர்தல் வர 2 மாசம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்யறதா தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சி பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும். நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க வந்து மதங்களை தாண்டி மனிதன் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்லை. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்லை. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்க வர. இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நிலவளம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி ஏன்னா என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சாராயம் இந்த கஞ்சா அதெல்லாம் அது பயன்படுத்தினாதான் போத வரும். ஆனா சாதிய மதமும் சொன்னவன வந்துரும்ன்றான். அப்ப அவ்வளவு கொடிய போதை அது. அதை நீங்க கையில வச்சுக்கிறா. இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? அது நடக்காத பிரச்சனையே. அதையும் தவறுன்னு தானே சொல்றேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நீதி அரசர் என்ன சொல்லியிருக்கணும், நான் சொன்னதை சொல்லியிருக்கணும், அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்க ஒரு பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க. இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க. என்ன விளக்கேற்றணும் ஏத்திக்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும், வழிபட்டுக்க, அவ்வளவுதானே. தினம் போய் அங்க போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கத்துறது இல்லையே. அது என்ன பிரச்சனை? இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாபர் மசூதியில வழிபட அனுமதி கொடுத்தாங்க, உள்ளாக போய் வச்சுட்டு அதே அப்படியே பாபர் மசூதி இல்லாம போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்க அது இருக்குது? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்க என்ன கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க, சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே. நீ தானே சாட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயலில் இருந்தவனது என் தாத்தனுக்கு வந்து 144 தடை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயில நடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயில வச்சிருக்க, சிலையாவும் சிறையில வச்சிருக்க. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிறையில் இருக்க. ஆனா என் தாத்தன் காமராஜ் ஜெயில இருப்பாப்ல, என் தாத்தன் முத்துராமலிங்கர் ஜெயில இருப்பாப்ல. காட்டுவீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயில இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையா வச்சு என்ன சமூக நல்லிணக்கம் உடச்சு போடுவாங்க. சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லு பார்ப்போம்.
சார் இந்த மருத்துவ சாப்பிட வந்திருக்கீங்க அது புரியுதா? 200 இடம் ஜெயிக்கணும். நான் தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா மற்ற கட்சியில வாக்கு நோக்கி பயணிக்குது, நாம் தமிழர் கட்சி நேரத்தை சார்ந்து போறது எதனால? அதாவது நாங்க இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும். இந்த இவங்கெல்லாம் சாமியை காப்பாற்ற சொல்ற பாருங்க, திருப்பரங்குன்றம்னு அவன் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்லைல்ல.